இதை எப்படிலாம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய சர்ச் பண்ணி கடைசியாக இங்கே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து போரூரில் வந்து ஹீட் கூலிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. அங்கே போய் ஜாயின் பண்ணால் அங்கே சர்வீஸ் ஃபீல்டெலாம் போயிருந்தேன். சர்வீஸில் போயிட்டு நிறைய கற்றுக்கிட்டேன். 1 இயர் இருக்கேன். 1 இயரில் சர்வீஸில் என்னென்ன இருக்கும், எப்படிலாம் ஏசி ரன் ஆகுது, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய சர்ச் பண்ணிட்டு இதில் நம்ம இன்னும் என்னென்ன க்ரோத் பண்ணலாம், இன்னும் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டா இது ஃபிட்டிங்னு ஒன்று இருந்துச்சு. அதாவது ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. ப்ராஜெக்டில் பெருசு என்ன அப்படின்னு நான் சர்ச் பண்ணிடலாம். அந்த ஹீட் கூலரு, அப்புறம் வந்து சில்லரு, இந்த மாதிரி நிறைய ஒன்று இருந்துச்சு. சரி, நான் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி அதில் ஒரு டெவலப்பான ஒரு இடத்துல இருக்கணும், போஸ்டிங்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு தான் டிசைனிங் ஃபுல்லாக சர்வீஸ் இன்ஜினியர் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, அப்புறம் சூப்பர்வைசரு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த இடத்துக்கு நான் மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிவிட்டு நான் அப்படியே அந்த சர்வீஸ் ஃபீல்ட்லேயே இருந்துகிட்டே சர்ச் பண்ணி நான் அதிலே இது ஹையஸ்ட்டு போஸ்டிங் பார்த்ததுல டிசைனிங் தான் வந்துச்சு. டிசைனிங் தான் டாப். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கீழே ரன் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் டிசைனுக்கு வந்து நான் ஆட்டோகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தேன். கோர்ஸ் முடிச்சுட்டு நான் டிசைன் வந்து ஸ்பேஸ் இயரில் ஜாயின் பண்ணிட்டேன். நான் அந்த டிசைன் எனக்கு எப்படி ஸ்டார்டிங்கில் தோணுச்சுன்னா, அபு சார் சொல்லியிருக்காங்க, சர்வீஸ் மட்டும் இல்லை, இதில் வந்து நீ வந்து சைட் சூப்பர்வைசராக போகலாம், டிசைனராக போகலாம்னு சொல்லிட்டு அப்போயே நான் படிக்கிற டைமே சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நம்ம ஜிஎஸ்ஆர் நம்மளால தான் அவங்க வந்து சென்னையில் ஏசி கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்க வந்து இன்டர்வியூ வந்திருக்காங்க. இன்டர்வியூ வந்து ஒரு 10 பசங்களை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நானும் இருக்கேன். நான் கேட்டுட்டு அவங்களுக்கு எதாவது தெரியணும்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. அப்போ நான் போய் கேட்டிருந்தேன், சார் இந்த மாதிரி நான் வந்து சைட் சூப்பர்வைசரோ டிசைனராக வரணும், நான் என்ன பண்ணலாம், நான் வந்து 12th தான் முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த ஐடிஐ முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணால் நீங்கள் வந்து நீ டிசைனராக கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீ ஆட்டோகேட் மட்டும் தெரிஞ்சுக்கோ, நான் என் கம்பெனிக்கு வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் அதுக்கு கண்டுக்கவே இல்லை. நான் கண்டுக்காமல் நான் படுக்க இருந்துட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ் ஃபீல்ட் போயிருந்தேன். அங்கே ஒர்க் பண்ண 1 இயர் ஒர்க் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு ஏசியில் என்னென்ன இருக்குது, எப்படிலாம் மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த ஜிஎஸ்ஆர் சொன்ன வேர்டை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த சான்ஸை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அவங்க ஜஸ்ட் சொன்னாங்க ஆட்டோகேட் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஆட்டோகேட் எங்கே போகணும்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்க சொன்னாங்க, நானும் கண்டுக்கலை. நாங்கள் சர்வீஸில் வந்து 1 இயர் இருந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு எங்கே போனால் ஆட்டோகேட் கற்றுக்கலாம் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சு கற்றுக்கிட்டு நான் அதுக்கப்புறம் ஜிஎஸ்ஆர்ட்ட போய் கால் பண்ணி பேசினேன். சார் இந்த மாதிரி நான் ஆட்டோகேட் முடிச்சிட்டேன், நான் வரலாமா, என்னை வேலைக்கு சேர்க்கணும்னு சொல்லி கேட்டுதான் அவங்க வான்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ஆட்டோகேட் அவ்வளோ பெருசாக தெரியல. நான் ஒர்க் போயிட்டேன். நான் சர்வீஸில் இருக்கையில் வந்து நான் 10.4 அதாவது 14,000 சேலரி வாங்கிட்டு இருந்தேன். 14,000 அந்த சேலரியிலே நான் ஃபுட்டு பார்க்கலாம், ரூம் பார்க்கலாம். எனக்கு கையில் வந்து 6K தான் இருந்துச்சு. ஸோ ரன் பண்ண முடியல. ஏன்னா வந்து இதே தான் டிசைன் ஃபீல்டுக்கு ஸ்டார்டிங் சேலரின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். நான் என்ன நினச்சேன்னா, சர்வீஸ்லாம் நம்ம வெளியே போயிட்டு வேலை பார்க்கணும் கொள்ளணும், இதாக இருந்தால் நம்ம ஆஃபீஸ்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சேம் சேலரி தான்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது டிசைன் அந்த மாதிரி சேம் சேலரி இல்லை, டிஃப்ரெண்ட் சேலரி. இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மந்த்து சேலரி வந்து